இன்னைக்கு பிக் பாஸ் டே 30ல என்ன பண்றாங்கன்னா, சரி இப்போ சீசன் 9ல விளையாண்டுட்டு இருக்க கண்டஸ்டன்ஸ் தான் சரி கிடையாது, வைல்டு கார்டு என்ட்ரிஸ் இறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேரை இறக்குறாங்க. அவங்களும் சரி கிடையாது. சோ இப்ப பிக் பாஸே என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னா, பழைய கண்டஸ்டன்ஸ் இறக்குவோம், அப்பதாவது ஏதாவது முன்னேற்றம் தெரியுதா, ஏதாவது முன்னேற்றம் தெரியுதான்னு பாப்போம்ட்டு இறக்கிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஆனாலும் ஒரு முன்னேற்றமும் தெரியல. அதுதான் எங்களோட கருத்து. இதுல பிராங்க் அது இதுன்னு என்னமோ அவங்களே அடுத்தது பெருசா கண்டுக்கல. ஆனா பார்வோட வாயை மூடின மாதிரி தெரியல யாரும். திவ்யாவையுமே பாரு வந்து போட்டு பாத்துட்டு இருக்காங்க. அதான் நடந்துட்டு இருக்கு. ஆமா. சோ இப்ப எப்படி இருக்குன்னா திவ்யா வெர்சஸ் பாரு அவ்வளவுதான் தவிர மத்த உள்ள எந்த கண்டென்ட்டும் கிடையாது, எதுவுமே மாறல. கத்துறதெல்லாம் கத்திட்டு தான் இருக்காங்க, இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பாத்தீங்கன்னா திவாகரும் சாண்ட்ராவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா திவாகர் வந்து இந்த மாதிரி நேத்து வந்து நீங்க ஒரு பேட் கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எதனால இவங்க வந்து தன்னோட ஆக்டிங்க கிண்டல் பண்ணிட்டாங்க. அவர் டாக்டருங்க, ஆனா அவருக்கு கிரிஞ்சுங்கிறதுக்கு மீனிங் தெரியலங்க. அவர் சொல்றது எனக்கு என்னன்னா, அவரோட ஒரு ப்ரொஃபஷனா அவரோட ஒரு இது வந்து கிரிஞ்சுன்னு சொன்னது அவர் கேட் ஆகுது. கண்டிப்பா கிரிட்டிசைஸ் பண்றது சரிதான். பட் என்னன்னா சாண்ட்ரா வந்து கேக்குறாங்க ஒரு கிளிப்பிங்ல இந்த மாதிரி என்ன வந்து பேட் கேரக்டர்னு சொன்னீங்க, சரி கிரிஞ்சுனா என்ன, கிரிஞ்சுனா என்னன்னு கேக்குறாங்க. அவங்க கிரிஞ்சுனா என்னன்னே அவருக்கு தெரியல. அது கெட்ட வார்த்தை தானே அது. அப்படி ஆக்சுவலி அவங்களுக்கு தெரியவே இல்ல நம்ம திவாகர் அண்ணனுக்கு கிரிஞ்சுனா என்னன்னு. ஏன்னா இதெல்லாம் ஜென்சி வார்த்தைகள் இல்லையா, அதனால தெரியல. அது வந்து காமெடியா இருக்குன்ற மாதிரியான ஒரு மீனிங். சோ அது ஒரு ஆப்வியஸா ஹர்ட் ஆயிருக்கும். அவரோட நடிப்பு பத்தி சொன்னா இவங்க எனக்கு என்னமோ இந்த வைல்டு கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்திருக்காங்களே, அவங்க எல்லாத்தையும் பாத்துட்டோம்ட்டு அவங்க ஏதோ ஓவர் கான்ஃபிடன்ஸ். சாண்ட்ரா சொன்னது தப்புதான். என்னதான் இருந்தாலும் அவருக்கு அவரோட ஆக்டிங் வந்து பெரிய விஷயம். அது கிரிஞ்சுன்னு சொன்னா இவர் பதில் பேசதான் செய்வார், இது பண்ணதான் செய்வார். சோ நீங்க இவங்க மட்டும் எனக்கு எல்லாம் தெரியும், நாங்க வெளில பாத்துட்டு ஆனா ஒண்ணும் பண்ணல. ஃபர்ஸ்ட் பிரவீனும் நம்ம புதுசா வந்தாரு பிரஜன், அவங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டாங்க பிராங்க் பண்ண. ஏன்னா கண்டென்ட் இப்படி வம்படியா கொடுத்தாதான் உண்டு, பிராங்க் இன்க்ளூட் கொடுத்தாதான் உண்டு முடிவு பண்ணிட்டாங்க. இயற்கையா வந்து கண்டென்ட் வர மாட்டேங்குது. பாருதான் ஸ்கோர், அதாவது நெகட்டிவானாலும் அவங்க மட்டும் தான் எல்லா ப்ரோமோலயும் வராங்க போல. நம்மளும் என்னத்தையோ சொல்ல பண்ணுவோம். அவங்க பெருசா சாதிச்சு முத இவங்க 2 பேரும் பிளான் பண்றாங்க. பிரஜனும் பிரவீனும் சண்டை போட்டிருந்தா யாரும் நம்பிருக்க மாட்டாங்க, பிராங்க் நினைச்சிருப்பாங்க. இதுல வந்தது யாருன்னா நம்ம பைசன் குட்டி கமருதன் வந்துட்டாரு. அவர் சண்டை போட எல்லாருமே அவர்தான் வாய்ப்பு இருக்கு. சோ ப்ரோமோல அதுதான் எல்லாரும் நம்பினது காரணம். அந்த கொஞ்சம் நெஞ்ச கைப்பும் காரணம் கமருதீன் தான். சூப்பர் தான், அவ்வளவு கமருதீன் ரெக்கார்டு தான் அப்படின்னு நினைச்சா அது பிராங்க். ஆனா அதுல ஒண்ணு சொல்லி ஆகுது, எல்லாருமே சூப்பரா உண்மையாவே கமருதீன் வந்து டேலண்டடான ஆளு தான். சூப்பரா நடிச்சாங்க. என்னமோ சாண்ட்ரா வந்து ஆகாவங்க நினைச்சா அழுதுகிட்டு இருக்காங்க உட்கார்ந்து. இல்ல என்னன்னா இவங்க 3 பேரும் உட்கார்ந்து கன்ஃபெஷன் ரூம்ல பேசிக்கிறாங்க. டிஆர்பி எல்லாம் எகிற போகுது இன்னைக்கு, நம்ம டாக் ஆஃப் தி டவுனே நம்ம தான் நடந்தது. ஏண்டா நாங்கெல்லாம் இழுத்து மூடிட்டு அடுத்த கதையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஒண்ணுமே இல்ல. அதுக்கு அதோட ஒரு நெருப்புனா கொழுந்து விட்டு எரியணும், புகை மூட்டை வரணும், இந்த மாதிரி அதை அணைக்கிறதுக்கு ஒரு 10 பேர் வரணும் பண்ணாங்க. ஆக்சுவலி அந்த நடிப்பு நல்லா இருந்தது, அதோட எஃபெக்ட் ஒண்ணுமே இல்ல. பட் எனக்கு அதை பார்க்கும்போது இந்த பிரஜனையும் சாண்ட்ராவையும் ஒரு கப்பிள்ஸ் வந்து உள்ள விட்டு தப்புன்னு தோணுது. ஏன்னா இவங்களுக்காக இவங்க ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. இப்ப இன் கேஸ் வேற யாரா இருந்தா போயிருப்பாங்க, இப்படி பண்ணாலும் பண்ணிட்டு அழுகுறாங்க. அது அப்படித்தானே அதுதானே பிக் பாஸ் எதிர்பார்க்கறாங்க. இந்த மாதிரி ஒண்ணு விடணும், அப்படி ஒரு சண்டை வரணும். யாரா இருந்தாலும் ஹஸ்பண்ட் சாண்ட்ரா வந்து எல்லாரையும் சொன்னது இண்டிவிஜுவல் கேம் ஆடுங்க, உங்களோட இண்டிவிஜுவல் கேம் ஆடுங்க, நாங்க முடியுமா? வாய்ப்பு இல்ல. அதுதான் ஹஸ்பண்ட் சொன்னா வைஃபுக்கு ஓவர், வைஃப் அந்த சண்டையிலேயே பேசும்போது திவாகர் வந்து கை நீட்டி பேசுறாரு சாண்ட்ராவை. உடனே பிரச்சனை வராது, இங்க பாருங்க கை நீட்டிலாம் பேசுறாங்க. சோ இப்படி மாறி மாறி இன்டர்ஃபியர் ஆவாங்க. யாராவது ஒரு ஆள் எலிமினேட் ஆனாதான் வந்து அவங்களுக்குள்ள ஒரு இண்டிவிஜுவல் கேம் வரும். அப்புறம் திவாகரும் பாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து மைக் சரியா போடல. திவாகர் உடனே பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னா, திவாகர் மைக் சரியா போடுங்கன்னு சொல்றாரு. தலையான திவ்யா கணேசன் என்ன சொல்றாங்கன்னா, ஒழுங்கா போடுங்க திவாகர்னு சொல்றாங்க. உடனே பாரு எப்படா சான்ஸ் இருந்தாங்க திவ்யா வடிக்கிறதுக்கு, நாங்க அதெல்லாம் ஒழுங்கா போடுவோம், நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு பாரு வந்து ரொம்ப ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டே. ஐயோ இதுக்கு மேல என்னால முடியலங்க, என்னால இந்த ஷோ பாக்குறதுக்கு முடியலன்னா போ அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் உண்மையாவே பாரோட கேரக்டர் எல்லாம் பாக்கும்போது இப்படி கூட ஒருத்தங்க இருக்க முடியுமா? எப்படி இவங்களோட இவங்க ஒரு கண்டென்ட்டுக்காக பண்ணாலுமே இப்படி பண்ணணுமா அப்படின்னு ஒண்ணுமே இல்லாததுக்கு சும்மா வாய் கொடுத்து வம்பிழுக்கிறதாகட்டும், அது வந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 24 மணி நேரம் ஒரு ஆள் ட்ரிகர் பண்ண முடியும்னா அது பாருதான். என்ன வார்த்தை மூச்சு விட்டா கூட அதுல ஒரு பாயிண்ட் எடுத்து ட்ரிகர் பண்ணுவாங்க பாரு. அந்த பாயிண்ட் வேலிடான பாயிண்டா இல்லையா? அதான விஷயம். திவ்யா வந்து மறுபடியும் வந்து அவரு சரியா போடல, நம்ம திவாகர் மறுபடியும் பிக் பாஸ் சொல்றாங்க. இதுக்கு தானே நான் சொன்னேன் அப்படின்னு திவ்யா கணேசன் சொல்றாங்க. திவாகர் வந்து சிருஷ்டி சாரிப்பா நான் எனக்கு தெரியலப்பான்னு சொல்றாங்க.
ஆனா அத அப்படியே நம்ம திவ்யா வந்து நல்லா கேக்குறாங்க, பாரு நீங்க என்ன இவங்களோட வாயா கேக்குறாங்க. அதெல்லாம் கரெக்ட் தான். ஏன் உனக்கு பிரச்சனையே கிடையாது, நீ ஏன் இடையில வர அப்படின்னு. ஐயோ இன்னைக்கு எபிசோட்ல பாக்கும்போது பாரு முடியல, பாரு தயவு செஞ்சு இவங்க வெளில அனுப்புங்க, அட்லீஸ்ட் உள்ள இருக்கவங்களாவது ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்கன்ற மாதிரிதான் இருந்துச்சு. அடுத்தது பிக் பாஸ் பார்த்துட்டு ஆஹா ஓஹோ ஹோட்டல் அப்படின்ற ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. டாஸ்க் பேர்ல மட்டும் தான் ஆகா ஓகோன்னு இருக்கும், ஆனா டாஸ்க் வந்து ஆகா ஓகோன்னு இருக்கு. சும்மா ரொம்ப மொக்கையாதான் இருந்துச்சு இன்னைக்கு எபிசோடே பாக்குறதுக்கு. ஐயோ ஏதாச்சும் ஒண்ணுமே இல்லையே, உங்களுக்கு எல்லாம் வீடியோ பண்ணுமே கண்டென்ட் பண்ணணும்ன்ற மாதிரிதான் இதுல என்னன்னா பிக் பாஸ் வந்து ட்விஸ்ட் வைக்கிறாராம். என்னன்னா ஆப்வியஸா திவ்யாக்கும் பாருக்காக சரி அட்லீஸ்ட் இவங்க மேனேஜர் இவங்க அசிஸ்டன்ட் மேனேஜர்னு போட்டா 2 பேரும் முட்டிக்குவாங்க அப்படின்னு நிறைய கண்டென்ட் கிடைக்கும். முட்டிக்கிறாங்க, நீங்க சும்மா போட்டாலுமே அவங்க முட்டிக்கதான் செய்வாங்க. திவ்யா கணேசன் தூக்கி ஏதோ ஒரு ரோல் பார்வதிக்கு இந்த சிலம்பா நிக்கிற சபரி அந்த ரோல் கொடுத்தாலுமே 2 பேரும் சண்டை போட்டு தான் போறாங்க. கண்டிப்பா பட் அட்லீஸ்ட் அப்படியாவது பண்ணிருக்கலாம். பார்வதிக்கு சிலையா போட்டு சூப்பரா இருந்திருக்கலாம். பாரு வந்து அமைதியா இருக்கிறதுல எவ்வளவு பெரிய கஷ்டம் செய்வாங்க. மத்தவங்க எல்லாம் போறப்ப வரப்ப என்ன யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா திவ்யா கணேசன் ஜாலியா ஆயிடுப்பாங்க. அவங்கள வந்து சரியா ஏன்னா அதாங்க திவ்யா கணேஷ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஹோட்டல் டாஸ்க் படிச்சுட்டு இருக்கும் போது பாரு வந்து கொஞ்சம் பேசிட்டே இருந்ததும் அவங்க கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்படி விட்டாங்க. ஆமா மூடிக்கிட்டு உட்காரு அதுதான் சொன்னாங்க. ஆபேசா பின்ன இவங்களுக்கே காலையில இவங்களுக்கு கேட்கவும் இல்ல, சும்மா இவங்க எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு இருந்தா எனக்கெல்லாம் ஓகேன்னு தான் தோணுச்சு. இது கூட பண்ணலாம். ஒரு காலத்துல பாருவோட தீவிர ரசிகர்ல ஓகே இவங்க ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் இருப்பாங்கன்னு நினைச்சேன். பட் நீங்க வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான கண்டஸ்டன்டா இது கனியக்கா பரவாயில்லன்னு தானே தோணுது. மத்த எல்லாமே பரவாயில்ல. அந்த மாயா ஒரு சீசன் வந்தாங்க பாரு, மாயாவே பரவாயில்லன்னு தோணுது. வனிதாக்காவோட தங்கச்சியா இருப்பாளோ அப்படின்னு சோசியல் மீடியால பேசிக்கிறாங்க. வனிதாக்காவையும் இவங்களையும் நேர்ல ஒண்ணும் அப்ப கூட நல்ல பழைய கண்டஸ்டன்ட் இப்ப 3 பேர் வந்தாங்க இல்லைங்க, அவங்களுக்கு பதிலா வனிதாக்கா ஒரு ஆள் விட்டு கூட போதும். ஆமா என்ன பாரு என்ன கத்திட்டே இருக்கு. 2 பேருக்கும் வேற லெவல்ல இருந்திருக்கும். இந்த என்னென்ன படிக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு போஸ்டிங் கொடுத்து எல்லாம் மேக்கப் பண்ணி எல்லாம் ரெடியா இருக்காங்க. பழைய கண்டஸ்டன்ட் வராங்க. யாருன்னா தீபக், மஞ்சரி, பிரியங்கா வராங்க. சோ இவங்க கானா வினோத் வந்து பாட்டு எல்லாம் பாடி வரவேற்கிறாங்க. இது கூட அதுக்குள்ள ஒரு சண்டை என்னன்னா வெல்கம் பண்ற எல்லாத்தையும் போய் செக் பண்ணிட்டியா அப்படின்னு திவ்யா கணேஷ் வந்து பாருவை கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப போய் பாத்துட்டு வந்துரு அப்படின்னா பாரு போகாமலே நிக்கிறாங்க. ஏன்னா அந்த மூடிட்டு போன்னு சொன்னதுல இருந்து அவங்க ரொம்ப ட்ரிகர் பண்ணிட்டே இருக்காங்க. பாரு ஐயோ திவ்யா கணேஷா இருக்கனால பொறுமையா இருக்காங்க. இல்ல அங்க இருக்க எல்லாருமே ரொம்ப பாவப்பட்ட ஜீவன்கள் தான், என்ன பண்றது. அதனால இவங்க 2 பேருக்குமே பயங்கரமான ஒரு வாரம் போயிட்டு நானே போய் பார்த்தேன். வாங்க போங்கன்னு பேசினாங்க பாரு. இப்ப அவங்க பேசிட்டு இருக்காங்க. வயசுல பெரியவங்க வேற பாருவோட திவ்யா கணேஷ் அவங்க தான் பேசுறாங்க. இது பண்றாங்க. ஆமா கெஸ்ட் எல்லாம் வந்தாலும் சின்னத்தையாச்சும் நடக்குன்னு பார்த்தா அப்பயும் இவங்க வந்து அப்படியே இன்டைரக்டா சர்க்காசமா பேசுறாங்க, இது பண்றாங்க. அதான் இன்னைக்கு மண்டை வலிக்கு என்னமோ எல்லா வலிக்குமே உங்களுக்கு வந்து ஸ்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப வந்துட்டு மன வலிக்கு ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு நம்ம பாரு சொன்னதுமே மஞ்சரி சொல்றாங்க. ஓ நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா சரியாயிடுமோ அப்படின்னு கேக்குறாங்க. அதுவே நல்லாதான் இருந்துச்சு. அந்த மாதிரி சர்க்காஸ்டிக்கா மஞ்சரி நிறைய விஷயங்கள்ல அத சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் எல்லா ஹவுஸ் மேட்ஸும் உட்கார வச்சு 2 minutes சைலண்டா எவ்வளவு அமைதியா இருக்கு. இதுதான் ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. உங்களை அமைதியா இருக்கலாம் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உண்மையாவே இதுல இன்னொரு ஒரு ஹைலைட்டான விஷயம், பாட்டு பாட வைக்கிறாரு. யாருன்னா நம்ம தீபக் வந்து பாட்டு பாட வைக்கிறாரு. கனிக்கிட்ட வந்து ஒரு பாட்டு பாட சொல்லிருக்காரு. பார்வையே பாட சொல்றாரு. பாருன்னு தள்ளனே கடி பாடுறாங்க. ஆனா யார பார்த்து பாடுறாங்கன்னா பார்வை பார்த்து அப்படியே படிக்கிறாங்க. திருந்தாத ஜென்மங்கள் அவங்களும் எதிர்த்தாப்புல பேசலன்னு பாருக்கும் தெரியவும் இல்ல, பாட்டெல்லாம் பாடவும் தெரியல. உள்ள 3 பேருமே பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி என்னன்னா இவங்க நம்ம கெஸ்டா வந்திருக்கிறதுனால இவங்க இப்படி ஏன்னா நம்மளும் ட்ரிகர் பண்றோம், அவங்க ஒண்ணுமே பண்ணல. கொஞ்சம் வெயிட் பண்ணி இன்னைக்கு தானே பாரு, நாளைக்கு வந்து கெஸ்டாவது ஒண்ணா அவங்க பிக் பாஸ் மதிக்கிறதுல விஜய் சேதுபதி மதிக்கிறதுல விஜய் சேதுபதி இவ்வளவு காட்டுலயுமே அதான மந்திரி அக்கா நீங்க வந்து பேசாம இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. சீசன் மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்க சீசன் மாதிரி ஒரு இது நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்க சீசன் மாதிரி லெஸ் டாக்ஸிக்கான ஒரு சீசன் கிடையாது. நீங்க நின்னுட்டு இருப்பாரு, இங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆமா நீங்களே இன்னும் 2 எக்ஸ்ட்ரா வார்த்தை விட்டீங்கன்னா கூட நீங்க காலி, அவ்வளவுதான். உங்களுக்கு விஜய் சேதுபதி சனிக்கிழமை வராருன்னா வியாழக்கிழமையில இருந்தே அமைதியா இருக்காங்க. இங்க விஜய் சேதுபதி நிக்கும் போதே அமைதியா இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் அடக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, கெட்ட பேரோட போகாம இருக்கலாம். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறாரு, இது பண்ணி காட்டுறாரு. அவங்க உள்ளவங்க மட்டும் இப்படி இது பண்ணி காட்டுறாரு. அப்புறம் ஆனா அதெல்லாம் என்னன்னா பார்த்து 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 போர் அடிச்சு ஒரு வாரம்
இதையாச்சும் ஒண்ணு வேற பண்ண. இந்த கர்ணன் ஒண்ணு பண்றாரு, ஆமா இது ஒண்ணு பண்றாரு, அது அப்படியே அவங்க எனக்கு இன்னொரு பேர் இருக்கு நடிப்பாரு. நாம எச்செல்லாம் கேமரா எல்லாம் தெரிக்கிறது, கேமராவே திரும்பிக்கிறதுலாம் பாத்துக்கோங்க. அந்த மாதிரி இதா இருக்கு. பிரியங்கா வந்து ஆனா அப்படியே இதா சொல்றாங்க, வினோத்தையும் திவாகர் உங்களோட கண்டென்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, நானே ஷேர் பண்ணிருக்கேன். புரிஞ்சுக்கிட்டு வினோத் மறுபடியும் என்ன பண்ணுவாரு, நான் ஓவரா கண்டென்ட் கொடுக்கவே போட்டு திவாகர் போட்டு. அதனாலதான் அவங்க சொல்றாங்க நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டு இதுலயுமே ஒரு இதா சொல்லிருக்காங்க பாருங்க. என்னன்னா விஜய் சேவ் என்ன சொன்னாருன்னா உங்க 2 பேரோட கண்டென்ட் நல்லா இருக்குன்னாங்க. சோ இவர் என்ன பண்ணிட்டாரு, சண்டை போடுற மாதிரி போனா நல்லா இருக்கு போல நினைச்சாரு. இப்ப நம்ம பிரியங்கா வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா உங்களோடது நீங்க சேர்ந்து ஃபன் பண்றது நல்லா இருக்குன்னதுமே நீ இத புடிச்சுக்கிட்டு போனா நல்லது. ஆனா திவாகரும் அப்படி போக மாட்டாரு. சரிங்க, விக்கல்ஸ் விக்ரம்க்கு என்ன? விக்கல்ஸ் விக்ரம்க்கு அதான் விக்கல் ஆமா அதை பத்தி பேசணும்னு வச்சுட்டேன். என்னன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்கு இதுக்கும் கொடுத்துருவாங்க. எல்லாரும் கரெக்டான ஆளு, ஒன்னும் என்டர்டெயின்மெண்ட் மாதிரி தெரியல எனக்கு. சோசியல் மீடியால நல்லா காமெடி பண்ணிருக்காரு, அதெல்லாம் சொல்லல. பட் வந்து இவர்கிட்ட வந்து ரொம்ப இது இருக்கு. ஓ நான் எப்படி பண்றேன் பாருங்கன்றாரு. ஒரு பாத்திரம் மாதிரி இப்படி நிக்கிறாரு, பாத்திரத்தை கழுவாங்க. உண்மையாவே நல்லா என்ஜாய் பண்ண மாதிரி நடிச்சாங்களா என்னன்னு தெரியல. ஒண்ணுமே இல்ல, இதுக்கு என்ன பண்ற மாதிரி. அந்த மாதிரி காமெடி எல்லாம் சுத்தமா வரவே மாட்டேங்குது. வினோத் பண்ற அளவுக்கு காமெடி வந்து விக்ரம் கிட்ட கிடையாது. வினோத் ஆனா சூப்பரா பண்றாரு. வினோத் வந்து சூப்பரா பண்றாரு, இது பண்றாரு. எனக்கு வந்து ஸ்வான் செஞ்சு வைங்கன்னு சொல்லி பிரியங்கா கேக்குறாங்க. கனி வந்து ஏதோ உருட்டி பண்ணு ரெட்டத்துல பாம்பு செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல என்டர்டெயின்மெண்ட் இன்சார்ஜ் வந்து இவர் விக்கல். அவர் என்னென்னமோ பண்றாரு, அவருக்கு சுத்தமா வரவே மாட்டேங்குது. அவருக்கு ஒரு தனக்குள்ள ஒரு இது இருக்கு. நம்ம வந்து காமெடியில பிடிச்சோம் பாருங்க, பிக் பாஸ்ல எப்படி பண்றேன்னு மட்டும் பாருங்க. பாக்குற மாதிரி இல்லையே ஒண்ணுமே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. திவ்யா வந்து பாத்தீங்கன்னா புலம்பிட்டு இருக்காங்க. யாரு கெஸ்ட் கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க, அவங்க யாரு சொல்றதையுமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. சோ அத அடுத்து பாத்தீங்கன்னா பாரும் பிரச்சனைக்கும் இங்க பாருங்க, மின்சார கண்ணா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க. கெஸ்ட் வந்து இந்த பாட்டுல ரஜினியே சும்மாதான் நிப்பாரு, ரஜினி சும்மாதான் நிப்பாரு, ஒரு மூமெண்ட் கூட போட்டுக்க மாட்டாரு. ரம்யா கிருஷ்ணன் தான் ஆடிட்டு இருப்பான். பாரு வந்து பிரச்சனைங்க, நீங்க எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணல, நீங்க கொஞ்சமா பெர்ஃபார்ம் பண்ணாதான் நல்லா இருக்கும். ஐயோ நீ நீயே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் டாஸ்க் பண்ணிருக்க, அது ஏதோ பரதநாட்டியம் தெரியும், நீங்களே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆடி இருக்கீங்க. உடனே பிரச்சனை வந்து அவர் நீ இப்படி பண்ணிருந்தா அவர் அதான் சொல்றாரு, ஏங்க அது ஃபீமேல் ஓரியன்டட் பாட்டு, அந்த லிரிக்ஸ் கேளுங்க. எவ்வளவு நல்ல ஒரு ஆக்டர். ஆமா அவர் அதான் சொல்றாரு, நான் ஒரு ஆர்டிஸ்ட், நீங்க ஆர்டிஸ்டா இருந்துட்டு போங்க. பாரு பண்ணாங்கன்னா நீங்களும் சேர்ந்து கும்மி அடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி. நிக்கான எபிசோட் இப்படி ரொம்ப 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 போரிங்கா தான் இருந்துச்சு. வழக்கம் போல பாரு தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது இல்லையா சார், ஏன்னா புதுசா திவ்யா வந்ததுனால கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல பாரு பேசினா பாரு எடுக்கிறதுக்கு ஆளே இல்லையான்ற மாதிரி இருக்கும். இப்ப திவ்யா வந்திருக்காங்க, தனியக்கா குடுப்பாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு ஈடு கொடுக்க முடியாது. பட் திவ்யா கணேஷ் வந்து ஈடு கொடுப்பாங்க, சூப்பரா கொடுக்குறாங்க. ஆமா. சோ வந்து இன்னும் 2 நாள் இதை வச்சு போயிடும், இந்த சீஃப் கெஸ்ட் வச்சு போயிடும். அந்த அளவுக்கு நல்லா இல்ல இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க, நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.